வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆல்கஹால்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டேர்ஷரி ஆல்கஹால். இப்போ ஒரு ஆல்கஹாலில் வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்கஹால். இந்த ஆல்கஹால்ஸை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இப்போ நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹால்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பாக கொடுப்பாங்க. அதில் எது வந்து பிரைமரி, செகண்டரி, டேர்ஷரி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லூகாஸ் டெஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், தேர்ட் ஒன் இஸ் ஆக்சிடேஷன் டெஸ்ட்டு, லாஸ்ட் ஒன் இஸ் கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஆல்கஹால் வந்து பிரைமரியா, செகண்டரியா இல்லை டேர்ஷரியா அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போது பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் என்ன, செகண்டரி அப்படின்னு சொன்னால் என்ன, டேர்ஷரி அப்படின்னு சொன்னால் என்ன, மறுபடியும் நாம் இது ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் எத்தனால். எத்தனால் ஃபார்முலா CH3CH2OH. இதான் வந்து எத்தனால். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஆக்சுவலாக இப்போ இந்த எத்தனாலில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு பக்கத்தில் இருக்கிற கார்பன், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு கனெக்டாக இருக்கிற கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், பிரைமரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரைமரிக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா நான் போன கிளாஸில் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா CH2OH அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா அது வந்து பிரைமரி ஆல்கஹால். இது வந்து பிரைமரி ஆல்கஹால் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எத்தனாலாக எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ டேக் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் CH3CH3OH. இது வந்து நம்ம ப்ரொபன் 2ஆல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இப்போ இந்த ஆல்கஹாலை பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனில் ஒன்லி 1 ஹைட்ரஜன் ஆட்டம் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா CHOH. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனில் ஒன்லி 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் நம்ம அதை செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். அப்போ செகண்டரி ஆல்கஹாலுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHOHன்னு வரும். இப்போ இது பாருங்கள், பிரைமரிக்கு CH2OH, செகண்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா CHOH அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹைட்ராக்சில் கார்பனில் ஒன்லி 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டேர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க. டேர்ஷரி ஆல்கஹால் வந்து CH3CH3OH. ஸோ இது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம், டேர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். இப்போ இங்கே தான் இந்த ஆல்கஹால் இருக்குது, இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இந்த கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள், நோ ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த கார்பனில் எல்லாமே இந்த பக்கம் எல்லாமே ஆல்கைல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. அப்போ இதை நம்ம வந்து டேர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டேர்ஷரி ஆல்கஹால் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு COH அப்படின்னு சொல்லிட்டு வரும். COH ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹைட்ராக்சில் கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் பிரைமரி, அதே ஹைட்ராக்சில் கார்பனில் 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் செகண்டரி, ஹைட்ராக்சில் கார்பனில் நோ ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் டேர்ஷரி. இது நீங்கள் சிம்பிளாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக கரெக்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம இந்த ஃபஸ்ட்டு எத்தனால் எடுத்துக்கோங்க. யூ டேக் எத்தனால். இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3, நெக்ஸ்ட் வந்து C. இப்போ இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஹைட்ரஜன் ஆட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OH குரூப். இப்போ கவனிங்க, இந்த ஸ்ட்ரக்சரை கவனிங்க. இப்போ இந்த கார்பனில் தான் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த கார்பனில் தான் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டாக இருக்குது. இப்போ இந்த கார்பனில் 1 2 3 4 பாண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த 4 பாண்டில் ஒரு பாண்டில் என்ன இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. மற்ற 2 பாண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இன்னொரு குரூப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அல்கைல் குரூப் கனெக்டாக இருக்குது. இந்த CH3 குரூப்பை நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த கார்பனில் எத்தனை அல்கைல் குரூப் கனெக்டாக இருக்குது, ஒரே ஒரு அல்கைல் குரூப் கனெக்டாக இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கு பேர் வந்து நீங்கள் பிரைமரி கார்பன் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போது ஒரு ஆல்கஹால் பிரைமரி கார்பனோட கனெக்ட் ஆகிருந்தால் அதை நம்ம பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். அப்போ பிரைமரி கார்பன் அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த கார்பனில் அதனுடைய 4 பாண்ட்ஸில் ஒரே ஒரு அல்கைல் குரூப் மட்டும் கனெக்டாக இருக்கும். ஓகே ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட் கவனிங்க, இங்கே செகண்டரி ஆல்கஹாலுக்கு வாங்க. இந்த செகண்டரி ஆல்கஹால் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், CH3 இங்கே OH. இப்போ இந்த கார்பனில் ஒரு H இருக்கு இல்லையா, அந்த H வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாண்டில் தனியாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல
இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு OH. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு இப்போ இந்த கார்பனில் கனெக்டாக இருக்குது, புரியுதுங்களா? அப்போ இந்த கார்பனில் எத்தனை அல்கைல் குரூப் கனெக்டாக இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு வந்து ஒரு அல்கைல் குரூப் கனெக்டாக இருக்குது, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஒரு அல்கைல் குரூப் கனெக்டாக இருக்குது. அப்போது இந்த கார்பனோட 2 அல்கைல் குரூப் கனெக்டாக இருந்தனால இது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்பன் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஒரு ஆல்கஹால் செகண்டரி கார்பனோட கனெக்டாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ செகண்டரி கார்பனில் ஒரே ஒரு H மட்டும்தான் இருக்கும். செகண்டரி கார்பனில் ஒரு H மட்டும்தான் இருக்கும். பிரைமரி கார்பனில் வந்து 2 H இருக்கும். அதை நம்ம CH2ன்னு எழுதுகிறோம், இதை CHன்னு எழுதுகிறோம். ரைட், நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த கேஸில் பாருங்கள், இதுதான் டேர்ஷரி ஆல்கஹால். இங்கே வந்து OH இந்த கார்பனில் கனெக்டாக இருக்குது. இந்த கார்பனில் எத்தனை அல்கைல் குரூப் கனெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு அல்கைல் குரூப், இது வந்து செகண்ட் அல்கைல் குரூப், இது வந்து தேர்ட் அல்கைல் குரூப். அப்போ இந்த கார்பனோட 3 அல்கைல் குரூப் கனெக்ட் ஆனதுனால இதை நீங்கள் டேர்ஷரி கார்பன் அப்படின்னு சொல்லணும். அப்போ வாட் இஸ் டேர்ஷரி ஆல்கஹால்? இஃப் த ஹைட்ராக்சில் கார்பன் கனெக்டிங் வித் டேர்ஷரி கார்பன் இஸ் கால்டு டேர்ஷரி ஆல்கஹால். ரொம்ப சிம்பிளாக எப்படி டிஃபைன் பண்ணுறது? பிரைமரி ஆல்கஹால் எப்படி டிஃபைன் பண்ணோம்? இஃப் த ஆல்கஹால் குரூப் அட்டாச்ட் வித் பிரைமரி கார்பன் இஸ் கால்டு பிரைமரி ஆல்கஹால். Alcohol group attached with the secondary carbon is called a secondary alcohol. Alcohol group attached with the tertiary carbon is called a tertiary alcohol. அப்போ primary carbon அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பனில் only one alkyl group கனெக்டாக இருக்கும். secondary carbon அப்படின்னு சொன்னா அந்த கார்பனில் 2 alkyl groups கனெக்டாக இருக்கும். டேர்ஷரி கார்பன் அப்படின்னு சொன்னால் அந்த கார்பனில் வந்து 3 அல்கைல் குரூப்ஸ் வந்து கனெக்டாக இருக்கும். ஆனால் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் டெஃபினேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் ஃபார்முலா என்ன வரணும்? CH2OHன்னு வரணும். அதே செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் CHOHன்னு வரணும். டேர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் COH வரணும். இதில் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கனெக்டாக இருக்கும், CH2ன்னு வரும். இதில் ஒன்லி 1 ஹைட்ரஜன் கனெக்டாக இருக்கும், CHOHன்னு வரும். இந்த கார்பனில் நோ ஹைட்ரஜன், அப்போ we can write COH. இதான் வந்து நீங்கள் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்த உடனே எது பிரைமரி, எது செகண்டரி, எது டேர்ஷரி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஆல்கஹால் டிஸ்டிங்விஷில் முதல்ல பார்க்க போகிற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட் மூலமா எப்படி ஆல்கஹாலை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பிரைமரி ஆல்கஹால் எக்ஸாம்பிள் வந்து CH3 CH2OH. ஸோ இது வந்து எத்தனால். எத்தனால் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால். எத்தனால் ஆர் ஈத்தைல் ஆல்கஹால், இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் வந்து யூ டேக் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் CH3 CH CH3OH. ஸோ இது வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் வந்து யூ டேக் டேர்ஷரி ஆல்கஹால் CH3 CH3 CH3OH. ஸோ இது வந்து டேர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா டெஸ்ட்டுக்கும் காமனாக நீங்கள் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி டேர்ஷரினா பிரைமரிக்கு எத்தனால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் என்ன வருது? CH2OH வருது, அப்போ பிரைமரி. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இந்த CHOH வருதுனால இது வந்து செகண்டரி. இங்கே பாருங்க, இது வந்து COH வருதுனால இது வந்து நம்ம டேர்ஷரி ஆல்கஹால். இந்த 3 ஆல்கஹால் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்க்க போறீங்க. சரி, இப்போ லூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூகாஸ் ரீஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது லேப்ல இருக்கும். லூகாஸ் ரீஏஜென்ட் which is a mixture of concentrated hydrochloric acid and anhydrous zinc chloride. ஸோ இது ரெண்டும் யூகிமோலார் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷனில் மிக்ஸ் பண்ண ஒரு சொல்யூஷன், 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண ஒரு சொல்யூஷன். A mixture of concentrated HCl and anhydrous zinc chloride is called a Lucas reagent. உங்களுக்கு சூஸில் கூட இந்த கொஸ்டின் வந்து மாற்றி மாற்றி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் Lucas reagent? is a mixture of dilute HCl anhydrous zinc chloride, concentrated HCl anhydrous zinc chloride, concentrated HCl AlCl3, concentrated HNO3 anhydrous zinc chloride. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு Lucas reagent பற்றி கேட்பாங்க. அப்போ Lucas reagent is a mixture of concentrated HCl and anhydrous zinc chloride. Okay,
இப்போ நாம என்ன பண்ண போகிறோம், ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு 2 ml ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க. ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு 2 ml ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு கொடுத்த என்ன ஆல்கஹால் கொடுத்துருக்காங்களோ அந்த சாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதில் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம லூகாஸ் ரியேஜென்ட்டை ஆட் பண்ணுறீங்க. அந்த ஆல்கஹால் கிவன் ஆல்கஹாலோட லூகாஸ் ரியேஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண உடனே இமீடியட்டாக நமக்கு என்ன பண்ணோம், ஒரு க்ளவுடினஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். க்ளவுடினஸ்னால் ஒரு டர்பிடிட்டி, ஒரு இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் அதை ஆட் பண்ண உடனே இமீடியட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து டேர்ஷரி ஆல்கஹால். சப்போஸ் அந்த க்ளவுடினஸ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னால், ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 10 minutes, ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த க்ளவுடினஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, ஆஃப்டர் 5 to 10 minutes ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து செகண்டரி ஆல்கஹால். சப்போஸ் உங்களுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சரில் அந்த க்ளவுடினஸ் இல்லை ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது வந்து பிரைமரி ஆல்கஹால். அப்போ இந்த டெஸ்ட்டை கவனிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆல்கஹால் நம்ம எடுத்திருக்கோம், அந்த கிவன் சாம்பிள் ஆஃப் ஆல்கஹால் எடுத்திருக்கீங்க. அதில் ஃபியூ ட்ராப்ஸ் என்ன ஆட் பண்ணுறீங்க, லூகாஸ் ரியேஜென்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். லூகாஸ் ரியேஜென்ட். ஸோ ஆட் பண்ண உடனே என்ன ஆகுது, டர்பிடிட்டி அப்பியர்ஸ் இமீடியட்லி. டர்பிடிட்டி அப்பியர்ஸ் இமீடியட்லி. போட்ட உடனே இமீடியட்டாக நமக்கு அந்த க்ளவுடினஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. டர்பிடிட்டி அப்பியர்ஸ் இமீடியட்லி. அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன ஆல்கஹால் கேட்டிங்கன்னா அது வந்து டேர்ஷரி ஆல்கஹால். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த க்ளவுடினஸ் வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ டர்பிடிட்டி அப்பியர்ஸ் ஆஃப்டர் 5 to 10 minutes. புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்லோவாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து செகண்டரி ஆல்கஹால். அடுத்து சப்போஸ் 10 minutes கழிச்சு நமக்கு அந்த க்ளவுடினஸ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னால் நோ டர்பிடிட்டி அப்பியர்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் உனக்கு ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அப்போ இதான் வந்து லூகாஸ் டெஸ்ட். ஸோ லூகாஸ் டெஸ்ட்ன்றது அந்த கிவன் ஆல்கஹாலோட நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் லூகாஸ் ரியேஜென்ட்டை ஆட் பண்ண உடனே அந்த க்ளவுடினஸ் ஆர் டர்பிடிட்டி, புரியுதுங்களா, ஒரு இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் குயிக்காக ஃபார்ம் ஆச்சுன்னா அது டேர்ஷரி ஆல்கஹால். ஸ்லோவாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். டர்பிடிட்டி ரூம் டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது பிரைமரி ஆல்கஹால். ஆனால் இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். பிரைமரி ஆல்கஹால் வந்து எப்போ ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டெம்பரேச்சரில் தான் உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். ஓகே ரைட். இப்போ நீங்கள் கவனிங்க. ஸோ அப்போ லூகாஸ் ரியேஜென்ட்டோட அந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கஹால், எந்த ஆல்கஹால் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tertiary alcohol is more reactive than secondary is more reactive than primary. இதான் வந்து reactivity order with Lucas reagent. இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு 1 மார்க்ல இல்லை சூஸ்ல கேட்கலாம், புரியுதுங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்படி கொடுப்பாங்க, பிரைமரி இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் செகண்டரி இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் பிரைமரியா, இல்லை டேர்ஷரி மோர் ரியாக்டிவ் தேன் செகண்டரி, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மாற்றி கேட்பாங்க. அப்போது லூகாஸ் ரியேஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு அந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர், புரியுதுங்களா, ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து இதில் இது மாதிரி வரும். அப்போது விச் ஆல்கஹால் இஸ் குயிக்லி ரியாக்ட் டு லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னா டேர்ஷரி ஆல்கஹால். which alcohol does not react to the Lucas reagent at room temperature, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு primary alcohol. which alcohol gives turbidity after 5 to 10 minutes அப்படின்னு பார்த்தாங்கன்னா secondary alcohol. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீ இதில் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ நாம இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த டேர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கங்க. இதுதான் முதல்ல அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் CH3 CH3OH. இப்போ நம்ம டேர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த டேர்ஷரி ஆல்கஹாலோட என்ன ஆட் பண்ணுறோம், லூகாஸ் ரியேஜென்ட். லூகாஸ் ரியேஜென்ட் வந்து HCl அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். இப்போ ரியாக்ஷன் கவனிங்க, இந்த ஆல்கஹாலில் இந்த OH குரூப் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த HClோட ரியாக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு வாட்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து இங்கே குளோரின் வந்துடும். அப்போ யூ கேன் ரைட் CH3Cl ப்ளஸ் என்ன ப்ராடக்ட் வெளில போகுதுன்னா வாட்டர் நமக்கு வெளியில் போயிடும். ஓகே, இது வந்து டேர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால், இது வந்து டேர்ஷரி பியூட்டைல் குளோரைட். ஸோ திஸ் ப்ராடக்ட் ஒன்லி
ஃபார்ம் இமீடியட்லி போட்ட உடனே நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா இந்த ப்ராடக்ட் தான் அந்த ப்ராடக்ட் இமீடியட்டாக ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் யூ டேக் செகண்டரி ஆல்கஹால் இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறீங்க செகண்டரி ஆல்கஹால் CH3 CH CH3 இங்கே OH போட்டுக்கிறோம் ப்ளஸ் அதே மாதிரி லூகாஸ் ரியேஜன் ஸோ HCl அண்டு அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் இப்போ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் குரூப் பாருங்க இந்த OH ஆனது என்ன பண்ணும் இந்த H-ஓட ரியாக்ட் ஆகிட்டு வாட்டராக போயிடும் அந்த பிளேஸ்க்கு குளோரின் வந்துடும் அப்போ நம்ம we can write CH3 CH CH3 Cl plus H2O இந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் நீங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இது வந்து ஐசோப்ரோபைல் குளோரைட் isopropyl chloride so this product only formed after 5 to 10 minutes so இந்த ப்ராடக்ட் வந்து இமீடியட்டாக ஃபார்ம் ஆகுது முதல்ல ஃபார்ம் ஆகுது இமீடியட்டாக ஃபார்ம் ஆகுது ஆஃப்டர் 5 to 10 minutes ஃபார்ம் ஆகுது ஓகே ரைட் நெக்ஸ்ட் வந்து யூ டேக் பிரைமரி ஆல்கஹால் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க CH3 CH2 OH plus லூகாஸ் ரியேஜன் HCl and அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னா no reaction at room temperature so எப்போ ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only on heating the chemical reaction will takes place அப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் லூகாஸ் டெஸ்ட்டில் ரிவர்ஸில் வரீங்க நீங்கள் முதல்ல எடுத்தது வந்து டேர்ஷரி ஆல்கஹால் அடுத்து எடுத்தது செகண்டரி ஆல்கஹால் அடுத்து எடுத்தது பிரைமரி ஆல்கஹால் புரியுதுங்களா ஸோ அப்போது இது வந்து நீங்கள் லூகாஸ் டெஸ்ட்டை இந்த கான்செப்ட் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரியாக்ஷன்ஸ் எழுத வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி அண்டு டேர்ஷரி புரியுதுங்களா ஸோ எப்படி கேட்கலாம் கொஸ்டின்ஸு இப்போ 3 மார்க்கில் கிவ் எனி ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி டேர்ஷரி ஆர் how will you differentiate இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஆர் எக்ஸ்பிளைன் லூகாஸ் டெஸ்ட் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் 1 மார்க்கில் உனக்கு இந்த மாதிரி ரியாக்டிவிட்டி ஆர்டர் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி எது appears quickly எது appears slowly இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு which one does not react to லூகாஸ் reagent இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அப்போது வாட் இஸ் லூகாஸ் reagent Lucas reagent is a mixture of concentrated HCl and anhydrous zinc chloride in uquimolar proportion நம்ம Lucas reagent சொல்றோம் what is the use of Lucas reagent which is used to distinguish between alcohols okay which alcohol reacts quickly with the Lucas reagent அப்படினா tertiary which alcohol does not react with the Lucas reagent at room temperature primary which alcohol form slowly with the reacts with the Lucas reagent அது வந்து secondary alcohol so very simple test students இது நீங்க practice பண்ணுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் நாம பார்க்க போறோம்